ஸோ ஹே காய்ஸ், 90 டேஸ் சப்ஸ்கிரைப் சேலஞ்சில் இன்றைக்கி டே 14. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் வேர்ல்டை எப்படி பிரைட்டாகவும் லைக் ஜாவா எடிஷன் அளவு நம்ம மாற்றலாம். அது நீங்கள் சூஸ் பண்ணுற பேக்கை பொறுத்து இருக்குது. பேக்கா என்ன பேக்குன்னா, ரிசோர்ஸ் பேக், பிஹேவியர் பேக். இது வரைக்கும் கேள்விப்படாத ஆட்களும் இருக்கலாம், கேள்விப்பட்ட ஆட்களும் இருக்கலாம். இப்போ அதாவது என்ன, நீங்கள் வேர்ல்டை இப்போ புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் அந்த ஜென்ரல், அட்வான்ஸ்டு, மல்டிப்ளேயர், சீட்ஸு இந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த ரிசோர்ஸ் பேக், பிஹேவியர் பேக்கை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நானுமே ஒரு 2-3 தான் ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 2-3 இப்போ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுலேயுமே நம்ம இந்த கனெக்டட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சைடில் ஒன்று உங்களுக்கு தெரியுதா? இது வந்து கொஞ்சம் எப்படி, நம்ம ஜாவா எடிஷன்லலாம் இந்த கிளாஸ் வந்து நம்ம தனித்தனியாக பிளாக் மாதிரி இல்லாமல் ஒரே கிளாஸ் மாதிரி இருக்கும் ஃபுல்லாக, அந்த அளவு நம்மளுக்கு காட்டும். ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு சில பேர் ZHR ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் யூஸ் பண்ணுறது இந்த 2 தான். ஜிப் டு எம்சி வேர்ல்டு, எம்சி பேக், இந்த 2 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு நெதர் சர்வைவல் அப்படிங்கிற ஒரு மேப்பை டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மேப்பை இப்போ எப்படி இம்போர்ட் பண்ணணும்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு அதில் ஓப்பன் ஃபைல்னு இருக்கா, அதை கொடுங்க. அதில் இருக்க சர்ச் பாரில் உங்களுக்கு என்ன மேப் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்க அது உங்கள் இஷ்டம். நான் நெதர் ஃபைல், அந்த நெதர்னு நெதர் டைப் பண்ண வந்துருச்சு. இந்த இப்படி வந்துருச்சா? இப்போ அதை இம்போர்ட் ஆன் மைன் கிராஃப்ட்னு கொடுத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். இப்போ டேரெக்டாக அது மைன் கிராஃப்டில் ஸ்விட்ச் ஆகும். ஸோ இப்போ மைன் கிராஃப்ட் மேப் லோட் ஆகிட்டு இருக்குது. நான் இப்போ ஏற்கனவே பாதியில் கேம் விட்டு வெளியே வந்ததுனால இப்போ நான் கேம் பாஸ் மோடில் இருக்கேன். ஸோ அது இம்போர்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் வெளியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், பார்த்துருப்பீங்க, நெதர் சர்வைவல் அந்த மேப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு மேப்பை எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வேணும்னா என்கிட்ட டிஸ்கார்ட்லேயும் கேட்கலாம், இல்லை அதுக்கான தனி வீடியோ போடணுன்னாலும் சொல்லுங்கள், நான் ரெடி போட்டு தரேன். அதே மாதிரி ஒரு ரெக்வஸ்ட், இது வரைக்கும் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகல கைஸ். இந்த சீரீஸ்க்கு முன்னாடி கூட ஒரு 2-3 இன்க்ரீஸ் ஆகும், ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 இன்க்ரீஸ் ஆகும். சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு சப்ஸ்கிரைபர்ஸும் இன்க்ரீஸ் ஆகல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் கொடுங்க. டாடா, see you, bye.